அப்புறம் அந்த இடத்துல ஒரு கிட்னி வேணும் ஒரு அம்மா கண்ணினரில் இருக்கிறாங்க. அவங்களாம் லோ பீப்புள் தானே, அவங்களுக்கு என்ன பென்ஷனு. அவங்க கிட்டத்தட்ட 40 பேர் அனுப்பிச்சிருக்காங்க 2018. அப்போ நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு ரூம் எடுத்து இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் போட்டு, அப்போ லேப்டாப் அவங்கள கம்ப்யூட்டர் வச்சுருந்தோம். இப்போ லேப்டாப் பிரிண்ட் அவுட் மிஷின் இருக்குது. இப்போ நான் இப்போ கூட ஆஃபீஸ்னா டெய்லிலாம் நம்ம கிளைண்ட்டை பார்க்க முடியாது சார். நான் வெளியே போகிறதுனால பார்க்க முடியல. திங்கள் டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் போயிடுறேன் வெளியே. புதன் சனிக்கிழமை காலையில் 10 to 2 அவங்க டைம். ஏன்னா இதில் விஷயம் என்னன்னா நீங்கள் சந்திக்கிற நேரம் கரெக்டு. அது அந்த நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ மணிமேலன் சொன்னேன்ல, இந்த டான்ஸாகிற அவங்க 2,50,000 வாங்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிராஜுவேட்டி தரல. எம்ப்ளாய் கிட்ட போய் கேட்டேன். அவர் பெருங்குளத்துலங்கிற மார்டல் செக்யூரிட்டி ஃபேஸ்புக்கில் இருப்பார். அவர் போய் கேட்டதுக்கு ஏன்ப்பா இது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், இதில் எப்படி இப்போ உனக்கு கிராஜுவேட் தருவாங்கன்னு சொல்லிட்டார் அவர். நான் சொன்னேன் அது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அது தேவையில்லை சார். ஆல்ரெடி உங்கள்கிட்ட 200 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் லேபர் ஆக்கப்படி தான் நடத்துகிறீங்க. பிஎஃப் பிடிச்சிருக்கீங்க, பென்ஷன் பிடிக்கிறீங்க, இஎஸ்டி பிடிக்கிறீங்க. இது கிராஜுவேட்டி இருக்குது. 5 இயர்ஸ் மேலே போனால் கிராஜுவேட் கொடுக்கணும். 4 வருஷம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அது 5 வருஷமாக கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்துக்கிற புது சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1 இயர் இருந்தால் கூட கிராஜுவேட் தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான விகிதாச்சார அடிப்படையில் கொடுப்பாங்க. அவர் தர முடியாதுட்டார். 4 லெட்டர் போட்டு சலிச்சு போச்சு. நான் வந்து லெட்டர் தான் போடுறேன். நம்ம நேரில் இப்போ ஃபோனில் பண்ணால் கூட அவர் சைலண்ட்டில் விட்டுருவாரு, இல்லை இது பண்ணுறாரு. அவர் மதிக்கிறாரு நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து வர சொல்லி அந்த மேடம் கிட்ட கையில் வாங்கி போட்டுட்டு இப்போலாம் கிராஜுவேட் தரல. அந்த பேப்பருக்கு கீழே என்க்ளோஸ் ஆஸ்ட் அபோவ் வச்சேன் பாருங்களா, அதுதான் நம்ம முக்கியம். நம்ம அனுப்புகிற லெட்ரு, அந்த லெட்டரை வச்சு நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க. விவரம் தெரிஞ்சவரா? அதே தான். அப்புறம் நான் என்ன உடனே போய் அதை இப்போ நம்ம அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, போன வாரம் செவ்வாய்க்கிழமை அரைக்காசாமி கோயில் இருந்தேன். அப்போ தான் மேடம் ஃபோன் பண்ணாங்க. அரைக்காசாமி கோயில் இறங்கிட்டு 8 ஏடிஎம்மில் உட்கார பண்ண மேடம் ஃபோன் பண்ணாங்க. வர முடியுமாண்ணாங்க. இல்லை இந்த வாரம் வேணாங்க, அடுத்த வாரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் பண்ணேன். அந்த கிராஜுவேட் காசு தரமாட்டார். அதோடு இறந்த ஒருத்தருக்கு 5,000 வாங்குறாருல, டிஏ அண்ட் பேசி அடிப்படையில் 12,000 தரணும் உயிரோடு இருந்தால். அதே நீங்கள் வாங்குற சர்வீஸ் அடிப்படையில் 5 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு மோர் தென், அப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே போனால் 20 மடங்காக வரணும். அந்த சர்க்கிள் நம்மகிட்ட இருக்குது. அதை பேஸ் பண்ணி 55,000 தரணும். இப்போது அந்த 55,000 அவர் இறந்தது அப்போ 21/3/2023. இப்போது 2 வருஷம் ஆயிடுச்சா? 2 வருஷம் 3 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து ₹1 வட்டி, அந்த அமௌண்ட்டுக்கு ₹1 வட்டி. அந்த வட்டியை வந்து கால்குலேஷன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் வந்து மாவட்ட கலெக்டர் இதில் சென்னையில் இருக்காங்கள்ல, பீச் ரோடு சிங்காரவேல் மலைக்கில், அங்கே அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் அனுப்பின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ரேபிட் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டாங்க.